என்னடா தமிழ்நாட்டில் தொடர்ச்சியா போலீஸ்காரங்களை குறை சொல்ற மாதிரியான நிறைய படங்கள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு கூட நமக்கு தோணலாம். நீங்க வந்து சாமி, சிங்கம், தர்பார் இப்படி எல்லாம் படம் வரும்போது போலீஸ்காரங்களை பயங்கரமா புகழ்ந்து காமிச்சும் போது நம்ம என்ன பண்ணோம், பயங்கரமா என்ஜாய் பண்ணி பார்த்தோமா இல்லையா? அதே மாதிரி போலீஸ்காரங்க செய்யக்கூடிய, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான தவறுகளை சுட்டி காமிச்ச படங்கள் வரும்போது அதையும் நம்ம பார்த்து வரவேற்று தான் ஆகணும். இந்தியாவில் அரசு டேட்டா படி பார்த்தா 1782 ஃபேக் என்கவுண்டர்ஸ் நடந்திருக்கு. இந்த ஒவ்வொரு ஃபேக் என்கவுண்டருக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. அப்படி படமா எடுத்தா ஏறத்தாழ 1782 படம் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா ஒரு விசாரணையோ இல்ல ஒரு ஜெய்பீமோ இல்ல ஒரு ரைட்டரோ நமக்கு போதாது, இன்னும் 2000 படம் வரணும். போலீஸோட வலையில சிக்கி பல கஷ்டங்களை படக்கூடிய தேவகுமார் அப்படிங்கிற கேரக்டர் பார்க்கும்போது நமக்கு யார் ஞாபகம் வருது அப்படின்னா நம்ம ராமகுமார் ஞாபகம் தான் வருது. ரெண்டாவது, இந்த படத்துல ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு பெண் காவலர் வர்றாங்க. இதை பார்க்கும்போது நம்மளுக்கு யார் ஞாபகம் வருதுன்னா டிஎஸ்பி விஷ்ணுபிரியாவினுடைய மரணம் தான் ஞாபகம் வருது. ரைட்டர் படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு சீன் இருக்கு. ஒரு லாங் ஷாட்ல இருந்து ஒரு பாலத்தை காமிப்பாங்க. அந்த பாலத்து மேல ஒரு போலீஸ் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டை துரத்திட்டு ஓடுறாரு. அப்ப அந்த போலீஸ் என்ன சொல்றாருன்னா, டே நில்லுடான்னு கத்திட்டே ஓடுறாரு. அதுக்கு அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் என்ன சொல்றான்னா, நான் போலீஸை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே ஓடுறான். நான் நம்ப மாட்டேன் அந்த ஓடுற அந்த விஷயம் தான் இந்த படத்தோட மைய கருத்தே. நீலம் ப்ரொடக்ஷன்ஸ்ல பிராங்க்லின் ஜேக்கப் டைரக்ட் பண்ண ரைட்டர் படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். இது வெறும் ரிவ்யூ மட்டும் கிடையாது. இந்த கதையை மையமா வச்சு சமூகத்தில் இருக்கக்கூடிய பல தகவல்களை நம்ம ஒப்பிட்டு பார்க்க போறோம். அதோட பல தரவுகளையும் நம்ம பொருத்தி பார்க்க போறோம். ரைட்டர் படத்தோட கதை எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல சமுத்திரக்கனி ஒரு ரைட்டரா வேலை பார்க்கிறாரு. அவர் எப்படிப்பட்ட போலீஸ்னா, தன் வாழ்நாள்ல தன்னோட ஒட்டுமொத்த சர்வீஸ்ல யாரையுமே அடிக்காத ஒரு போலீஸா இருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு நேர்மையான ஒரு மனிதரா இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா, போலீஸ்காரங்களுக்கு ஒரு சங்கம் தேவை அப்படிங்கிற டிமாண்டை மையமா வச்சு பல முயற்சிகளை செஞ்சுட்டு வர்றாரு. ஏன் அரசாங்கத்துக்கு மனு கொடுக்குறாரு, ஏன் கோர்ட்ல வழக்கு போட்டு நடத்தக்கூடிய ஒரு போலீஸ்காரரா இருக்காரு. இப்படி ஒரு போலீஸுக்கு சங்கம் வேணும்னு பல முயற்சிகளை பண்றாரு இல்லையா? இதுக்கு கடுமையான எதிர்ப்பு எங்கிருந்து வருது அப்படின்னா, அதே போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளிடம் வருது. போலீஸ்க்கு ஒரு சங்கம் அமைக்கக்கூடிய இந்த கோரிக்கையிலிருந்து பின்வாங்கணும் அப்படின்னு அவர் மிக மோசமா சக போலீஸாலேயே ட்ரீட் பண்ணப்படுறாரு. அப்படி இருக்க சூழல்ல தான் அவரோட சீனியர் ஆபீசரால அவர் அவமானப்படுத்தப்பட்டு திருச்சியிலிருந்து டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டு சென்னைக்கு வர்றாரு. அப்படி அவர் சென்னைக்கு வரும்போது இங்க ஒரு ரொம்ப 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 ஒரு பெக்கூலியரான கேஸை பார்க்கிறாரு. அந்த கேஸ்ல இவர் தெரியாமலே எப்படி இன்வால்வ் ஆகிறாரு அப்படிங்கறத மையமா வச்சுதான் இந்த கதை. திருச்சியிலிருந்து சென்னைக்கு டிரான்ஸ்பர் ஆகிய அந்த ரைட்டரை இங்க இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கவங்களும் ரொம்ப நேர்மையா நடத்தினாங்களா அப்படின்னா அது கிடையாது. அவர் இங்க செகண்டரியா தான் பார்த்தாங்க. அவர் ஒரு பனிஷ்மெண்ட்ல வந்திருக்காரு அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து இங்க வந்து ரெகுலர் டியூட்டி கொடுக்காம ஒரு பாரா டியூட்டி கொடுக்குறாங்க. அந்த பாரா டியூட்டியில அவங்க அலாட் பண்ணக்கூடிய முதல் வேலை என்ன அப்படின்னா, ஒரு கல்யாண மண்டபத்துல ஒரு கைதியை அடைச்சு வச்சிருக்கோம், அவனை போய் நீங்க பத்திரமா பாத்துக்குங்க அப்படின்னு அனுப்புறாங்க. அந்த போலீஸ் ரைட்டர் என்ன பண்றாரு அப்படின்னா, நேரா கல்யாண மண்டபத்துக்கு வராரு. வந்து அந்த கைதி அடைச்சு வச்சிருக்கக்கூடிய ரூமை திறந்து பார்க்கறாரு. உள்ள ஒரு இளைஞன் இருக்கான். திருப்பி அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இதே இளைஞன் வேற ஒரு லாட்ஜில் அடைச்சு வைக்கப்படுறாரு. அப்படி அந்த லாட்ஜில் அடைச்சு வைக்கப்படும் போது அந்த லாட்ஜிலையும் பாதுகாப்புக்காக பாரா டியூட்டிக்காக இதே போலீஸ்காரர் தான் போறாரு. அப்ப அந்த இளைஞன் தொடர்ச்சியா என்ன சொல்லிட்டே இருக்கானா, சார் நான் எந்த தப்புமே பண்ணல, என்ன கைது பண்ணிட்டாங்க சார், என்னை எப்படியா விட்டுருங்க சார், என்ன எப்படியா விட்டுருங்க சார் அப்படின்னு தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்பதான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு கால் வருது, ரிலீஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அவன் ரிலீஸ் பண்ணும்போது அவன் தங்கியிருந்த லாட்ஜை விட்டு வெளியே வர்றான். வெளியே வரும்போது அவனை சுத்தி திடீர்னு ஒரு போலீஸ் ஒரு 4-5 பேர் வந்து சூழ்ந்துட்டு இவன் துப்பாக்கி வச்சிருந்தான் அப்படின்னு சொல்லி அவனை கைது பண்ணி கூட்டு போறாங்க. அவன் கைது செய்யப்பட்ட உடனே அவன் தங்கியிருந்த இடத்துக்குள்ள போலீஸ் திடீர்னு உள்ள போய் அவன் ரூம்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, சில பொருட்களை வைக்கிறாங்க. அதுல குறிப்பா என்னத்தை வைக்கிறாங்க அப்படின்னா, நிறைய புக்ஸ் வைக்கிறாங்க. அந்த புக்ஸ் எல்லாம் மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின் எழுதின புத்தகம். அதே சமயத்துல அங்க இருக்கக்கூடிய ரூம் சோத்துல மார்க்ஸ் போட்டோவையும் லெனின் போட்டோலாம் ஒட்டுறாங்க. இப்படி எல்லாம் ஒட்டிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, இவன் வந்து ஒரு நக்சல்பாரி இயக்கத்தை சார்ந்தவன், அவங்கள்ட்ட பயிற்சி எடுத்திருக்கான், இவன் வந்து தீவிரவாதி அப்படிங்கிற அடிப்படையில் இந்தியாவிலேயே மிக மிக மோசமான கொடூரமான சட்டம் என்ன அப்படின்னா யுஏபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தீவிரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ இவன் மேல வழக்கு பதியப்படுது. ஆனா அந்த இளைஞனுக்கு தன் மேல என்ன வழக்கு போடப்பட்டிருக்கு, தான் எதுக்கு கைது செய்யப்பட்டிருக்கோம் அப்படின்னு ஒண்ணுமே தெரியல. அதே சமயத்துல அந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய நேர்மையான ரைட்டருக்கும் இவன் ஏன் கைது செய்யப்பட்டிருக்கான், இவன் மேல என்ன வழக்கு இருக்கு அப்படின்னு சுத்தமா தெரியல. அந்த பையன் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்திலிருந்து சென்னைக்கு படிக்க வந்திருக்கக்கூடிய ஒரு பையன். ரொம்ப 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 பின்தங்கிய கிராமம். அந்த பின்தங்கிய கிராமத்திலிருந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்திலிருந்து படிக்க வந்திருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டே அந்த பையன் தான். அந்த பையனுடைய படிப்பு, அந்த பையனுடைய ஆளுமை அந்த ஊரில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு மோட்டிவேட்
மோட்டிவேஷனா இருக்கு. சென்னைக்கு படிக்க வந்த அந்த பையன் மேலதான் தீவிரவாத தடுப்பு சட்டம் பாயப்படுது. இந்த பையன் மேல ஏன் தீவிரவாத தடுப்பு சட்டம் பாயுது அப்படின்னு இன்னும் அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்றாரு. அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஒரு மிக முக்கியமான தகவல் கிடைக்குது. என்ன அப்படின்னா, இந்த பையன் மேல எந்த குற்றமே இல்ல, இவன் பொய்யா ஜோடிக்கப்பட்டிருக்கான் ஒரு வழக்குல. அப்படி பொய்யா ஜோடிக்கப்பட்டு இவனை என்கவுண்டர் பண்ண போறாங்க அப்படின்னு அவருக்கு தெரிய வருது. அப்படி தெரிய வரதுனால இவனை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு பல முயற்சிகள் எடுக்காரு. எதுக்காக சென்னைக்கு படிக்க வந்த ஒரு பையனை போலீஸ்காரங்க வந்து தீவிரவாத சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணாங்க, அவன் மேல என்ன நியாயம் இருக்கு அப்படின்னு அந்த போலீஸ்காரர் ஃபீல் பண்ணாரு. அந்த போலீஸ்காரர் உண்மையிலேயே அவனை காப்பாற்ற முடிஞ்சுதா முடியலையா அப்படிங்கறத இந்த கதையினுடைய மிக முக்கியமான சுவாரஸ்யமே. இந்த படத்துல நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா, போலீஸ்காரங்களுக்கு சங்கம் வேணும், அதாவது ஒரு தொழிலாளர் சங்கம் வேணும் அப்படிங்கிற கோரிக்கை தான். இந்தியாவில் பாத்தீங்கன்னா எல்லா தொழிலாளர்களும் அவங்க ஒரு சங்கம் வச்சுக்கிறதுக்கு உரிமை இருக்கு. அந்த உரிமை மறுக்கப்பட்ட ஒரே துறை அப்படின்னா காவல்துறை மட்டும்தான். இப்ப தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 12 லட்சத்துக்கு அதிகமான போலீஸ்காரங்க இருக்காங்க. இந்த 12 லட்சத்துல இந்த ஐபிஎஸ் அதிகாரிக்கு கீழே இருக்கவங்க எவ்வளவு பேர் அப்படின்னா, ஒரு டிபார்ட்மெண்ட்ல 97% பேர் ஐபிஎஸ் ரேங்க்கு கீழே இருக்கவங்க தான். அதுவும் குறிப்பா எஸ்ஐக்கு கீழே இருக்கவங்க எவ்வளவு பேர் அப்படின்னா 88% பேர். ஏறத்தாழ 11 லட்சம் ஊழியர்கள் இருக்கக்கூடிய ஒரு துறைக்கு யூனியன் தேவை அப்படிங்கிறது பரிசீலிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சிவகுமார் அப்படின்னு ஒரு போலீஸ்காரர், அவர் தொடர்ச்சியா இதே மாதிரி இந்த படத்தில் வர கேரக்டர் மாதிரியே போலீஸ்காரங்களுக்கு யூனியன் வேணும் அப்படின்னு சட்ட ரீதியாக நிறைய போராட்டம் பண்ணார். ஆனால் அது நடக்கல. பிற்பாடு என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவரை பைத்தியம் அப்படின்னு கீழ்பாக்கத்துக்கு அனுப்பிச்சு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண வச்சாங்க. காவல்துறையில் சங்கம் வேணும்னு நினைக்கக்கூடிய போலீஸ்காரங்களுக்கு என்ன நடக்கும் ரியல் லைஃப்ல அப்படிங்கிறது இந்த சிவகுமார் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, இந்த படத்தில் பேசப்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, காவலர்கள் தற்கொலை. அதாவது நம்ம அடிக்கடி பேப்பர்ல பார்த்துட்டே இருக்கோம், போலீஸ்காரங்க டியூட்டியில் இருக்கும்போதே சூசைட் பண்ணி செத்துட்டாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லேயே தூக்கு போட்டு செத்துருக்காங்க, அவங்க வச்சிருந்த கன் துப்பாக்கி எடுத்து சுட்டு செத்துக்கிட்டாங்க, மாடியிலிருந்து குதிச்சு செத்துருக்காங்க அப்படின்னு நிறைய செய்திகள் அப்பப்போ பத்திரிகையில் வந்துட்டே இருக்கு. இது குறித்து இந்த படம் ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை பேசியிருக்கு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருஷத்துல 940 போலீஸ்காரங்க டியூட்டியில் இருக்கும்போதே தற்கொலை பண்ணி செத்துருக்காங்க. கேட்கறதுக்கே ரொம்ப அதிர்ச்சிகரமா இருக்கு. அவங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு பெருசா அனலைசிஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த ஒர்க் பிரஷர், மேல் அதிகாரிகள் இருந்து வரக்கூடிய பிரஷர் தான் ஒரு மிக முக்கியமான காரணமா இருக்கு தற்கொலைக்கு அப்படிங்கிறதா நிறைய பத்திரிகைகள் எழுதியிருக்காங்க. தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சாதிஸ் பாஷா அப்படிங்கிற ஒரு ஆயுதப்படை காவலர் வந்து தற்கொலை பண்ணிட்டாரு. அவர் எழுதினதாக ஒரு கடிதம் வந்து Facebookல சோசியல் மீடியாவில் வந்துட்டு இருக்கு. அந்த கடிதத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் வந்து ஹாஸ்பிட்டல் போறதுக்காக லீவ் கேட்டேன், அதுக்கு தரல அப்படின்னு சொல்லப்படுது. இதுல எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. போலீஸ் இப்போ வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய போக்குவரத்து பிரிவில் இருக்கக்கூடிய காவலர் மகேஸ்வரி அப்படிங்கிறவங்க தற்கொலை பண்ணி செத்துட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, மேலதிகாரிட்ட வந்து பிரஷர் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இன்னும் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இப்படி தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா காவலர்களுக்கு வந்து மேலதிகாரிட்ட இருந்து பிரஷர் வருது, அதனால அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்து பரவலா வந்துகிட்டே இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சில வருஷங்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு டிஜிபி ஆபீஸ் முன்னாடியே 2 போலீஸ்காரங்க தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணாங்க. அவங்கள போய் தடுத்து நிறுத்து பத்திரிகைக்காரங்க கேட்டதுக்கு காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு டிபார்ட்மெண்ட்ல அப்படின்னு சொன்னாங்க. அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள சாதி பார்க்கப்படுறாங்க, சாதி ரீதியா அவங்க வந்து இல்ட்ரீட் பண்ணப்படுறாங்க அப்படின்னு ஒரு கருத்தை அவங்க சொன்னதாக பத்திரிகையில வந்துச்சு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது போலீஸ்காரங்க தான் விளக்கணும், போலீஸ் துறை தான் அது குறித்து பேசணும். இப்படி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் காஸ்ட் டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு இந்த படம் பதிவு பண்ணிருக்கு. அடுத்த மிக முக்கியமா இந்த படத்துல பேசப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட், தகவல் அறியும் உரிமை போராளிகள். ஒருத்தவங்க வந்து அரசு கிட்ட இருக்கக்கூடிய தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க அரசு கிட்ட சட்ட ரீதியா விண்ணப்பம் செஞ்சு அந்த தகவல்களை அறிய முயற்சி பண்றாங்க இல்லையா, அவங்க எல்லாம் டார்கெட் பண்ணப்பட்டு கொலை பண்ணப்படுறாங்க, தாக்கப்படுறாங்க அப்படிங்கிற செய்தி இந்த படத்துல பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அதனை தொடர்ந்து மிக முக்கியமா இந்த படத்துல பேசப்பட்ட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, UAPA அப்படிங்கிற மிக 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 மோசமான தீவிரவாத தடுப்பு சட்டம் எப்படி தவறா பயன்படுத்தப்பட்டு இருக்கு அப்படிங்கிறது குறித்து தான். இந்த UAPA அப்படிங்கிற வார்த்தையை கடந்த 2 வருஷத்துல நம்ம அதிகமா கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா டெல்லியில போராடின மாணவர்கள் மேலேயே UAPA வழக்கு போடப்பட்டிருக்கு, அதாவது தீவிரவாத வழக்கு போடப்பட்டிருக்கு. பத்திரிகைக்காரங்க மேல நிறைய பேருக்கு மேல UAPA வழக்கு போடப்பட்டிருக்கு. சமூக செயல்பாட்டாளர்கள் மேலேயும் UAPA வழக்கு தொடர்ச்சியா போடப்பட்டு இருக்கு. அது இல்லாம இன்டெலக்சுவல்ஸ், பேராசிரியர்கள், இவங்க மேலேயும் இந்த UAPA தீவிரவாத தடுப்பு சட்டம் போடப்பட்டே இருக்கு. கடந்த 5 வருஷமா இந்த தீவிரவாத தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தி நிறைய அப்பாவிகள் தொடர்ச்சியா கைது செய்யப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பல பத்திரிகை செய்திகளும் அறிஞர்களும் தங்களோட கருத்தை பதிவு பண்ணிட்டே இருக்காங்க. இந்த மிக மோசமான ஊப்பா சட்டத்தை பயன்படுத்தி எப்படி ஒருத்தங்க மேல வழக்க ஜோடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த படத்துல வரக்கூடிய சம்பவங்களே எக்ஸாம்பிளா இருக்கு. அடுத்து இந்த படத்துல பேசப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபேக் என்கவுண்டர்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது எந்த குற்றமே செய்யாத ஒருத்தனை பிடிச்சிட்டு போய் சுட்டு கொலை பண்றது போலீஸ் துறையில அதிகமா நடக்குது அப்படிங்கறத பத்தி இந்த படத்துல பேசியிருக்கு. அதுக்கு இந்திய அரசாங்கத்தோட டேட்டாவே நமக்கு ஆதாரமா இருக்கு. கடந்த 15 வருஷத்துல ஏறத்தாழ 1782 பேர் ஃபேக் என்கவுண்டரால சுட்டு கொலை பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு
பத்திரிகை செய்தி மட்டும் சொல்லல, இந்தியாவினுடைய ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனே சொல்லுது, அதாவது மனித உரிமை ஆணையமே சொல்லுது இவ்வளவு பேர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு. இது மட்டும் இல்லாம போலீஸ் கஸ்டடியில வச்சு அடிச்சு துன்புறுத்தி சாகடிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல அரசு டேட்டா என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஒரு நாளைக்கு 5 பேருங்கிற வீதம் கஸ்டடி இல்லத்துல கொலை பண்ணப்பட்டு தான் இருக்காங்க அப்படின்னு தகவல்கள் வெளி வருது. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு போலீஸ் துறை குறித்து ஒரு மிகப்பெரிய அச்சமும் ஒரு பல கேள்விகளும் நமக்கு எழுந்திருக்கு. என்னடா தமிழ்நாட்டில் தொடர்ச்சியா போலீஸ்காரங்களை குறை சொல்ற மாதிரியான நிறைய படங்கள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு கூட நமக்கு தோணலாம். நீங்க வந்து சாமி, சிங்கம், தர்பார் இப்படி எல்லாம் படம் வரும்போது போலீஸ்காரங்களை பயங்கரமா புகழ்ந்து காமிச்சும் போது நம்ம என்ன பண்ணோம், பயங்கரமா என்ஜாய் பண்ணி பார்த்தோமா இல்லையா? அதே மாதிரி போலீஸ்காரங்க செய்யக்கூடிய, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான தவறுகளை சுட்டி காமிச்ச படங்கள் வரும்போது அதையும் நம்ம பார்த்து வரவேற்று தான் ஆகணும். இந்தியாவில் அரசு டேட்டா அப்படி பார்த்தா 1782 ஃபேக் என்கவுண்டர்ஸ் நடந்திருக்கு. இந்த ஒவ்வொரு ஃபேக் என்கவுண்டருக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. அப்படி படமா எடுத்தா ஏறத்தாழ 1782 படம் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா ஒரு விசாரணையோ இல்ல ஒரு ஜெய்பீமோ இல்ல ஒரு ரைட்டரோ நமக்கு போதாது, இன்னும் 2000 படம் வரணும். அப்பதான் போலீஸ் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் நமக்கு புரியும். இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு 2 கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமா தெரியுது. போலீஸோட வலையில சிக்கி பல கஷ்டங்களை படக்கூடிய தேவகுமார் அப்படிங்கிற கேரக்டர் பார்க்கும்போது நமக்கு யார் ஞாபகம் வருது அப்படின்னா, நம்ம ராம்குமார் ஞாபகம் தான் வருது. யார் ராம்குமார்னு மறந்துட்டீங்களா? சில வருஷத்துக்கு முன்னாடி நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன்ல வச்சு சுவாதின்னு ஒரு பொண்ணை கொலை பண்ணதாக குற்றம் சாட்டப்பட்டு ஒருவர் கைதானார் இல்லையா, அந்த இளைஞர் தான். பிற்பாடு அந்த இளைஞர் சிறையில் அடைக்கப்பட்டாரு. பெயில் கிடைக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி வாயில ஒயரை கடிச்சு மின்சாரத்தால சாக்கடிக்கப்பட்டு செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அரசு சொல்லிச்சு இல்லையா, அந்த ராம்குமார் ஞாபகம் தான் நமக்கு வருது. ரெண்டாவது, இந்த படத்துல ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு பெண் காவலர் வர்றாங்க. அந்த பெண் காவலர் அதே துறையில் இருக்கக்கூடிய உயர் சாதி மனோபாவம் இருக்கக்கூடிய ஒரு ஹையர் அபிஷியல், ஒரு உயர் அதிக போலீஸ் ஆபீசர் அவங்களை வந்து அடிச்சு கொலை பண்ணிடுறாரு. அந்த கொலை பிற்பாடு தற்கொலையா மாற்றப்படுது. இதை பார்க்கும்போது நம்மளுக்கு யார் ஞாபகம் வருதுன்னா, டிஎஸ்பி விஷ்ணுபிரியாவினுடைய மரணம் தான் ஞாபகம் வருது. இப்படி பல சம்பவங்களையும் பல விஷயங்களையும் கோர்த்து உருவாக்கப்பட்ட இந்த படத்தினுடைய மையம் என்னவா இருக்குன்னா, 2 டைமென்ஷனா இருக்கு. அதோட முதல் டைமென்ஷன் என்ன அப்படின்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியர்களா இருக்கக்கூடிய ரைட்டர்ஸா இருக்கட்டும், கான்ஸ்டபிளா இருக்கட்டும், இவங்க எல்லாம் எப்படி ஹையர் அபிஷியல்ஸால டிஸ்கிரிமினேட் பண்ணப்படுறாங்க அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தா இதே போலீஸ் துறை ரொம்ப எளிய மக்களா இருக்கக்கூடிய, ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய, பொருளாதார ரீதியா பின்தங்கிய சமூகத்தில் இருக்கக்கூடிய, சமூகத்தில் எந்த செல்வாக்குமே இல்லாத இருக்கக்கூடிய மக்களை எப்படி அடக்கி ஒடுக்குது அப்படிங்கிறது தான். இது மாதிரியான படங்கள் தமிழ் சமூகத்தில் ஒரு மிக முக்கியமான விவாதத்தை உருவாக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம். இது மாதிரியான ரைட்டர்ஸ் இன்னும் நிறைய வரணும். மக்களுக்காக குரல் கொடுக்கிற சுதந்திர ஊடகமான மெட்ராஸ் ரிவ்யூ ஆதரிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, குறிப்பா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.